கவனிங்க. நாம மலர் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நம்மளோட இந்த பிராக்டிகல் எல்லாமே ஜாம்ப் பேஸ்டா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஜாம்ப் சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். இங்க ஜாம்ப் ஸ்டார்ட் பண்ணி தான் இருக்குது ஏற்கனவே. ஓகேவா? ஏன்னா நம்ம அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லேட் ஆகுதுன்றதுனால நான் வந்து ஜாம்ப் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பாக் வந்து 80 443 ரெண்டு போர்ட் நம்பர்ல ரன் ஆகுது. இப்போ நமக்கு ஸ்கிரிப்ட் டைப் பண்ணதுக்கு நம்ம என்ன செய்யணும்? விண்டோஸ் ஆர் சிஎம்டி. விண்டோஸ் ஆர் சிஎம்டி இதுதான் நம்மளோட கமாண்ட். இப்போ சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகும். இதுல நாம என்ன செய்யணும்? cd/zam/ht டாக்ஸ் கொடுக்கணும். வரட்டும். ஓபன் ஆகுது, பொறுமையா தான் வரும். வரட்டும். நம்ம cd/zam/ht டாக்ஸ் இது உள்ளால நான் என்ன செய்வேன்? சிடி கோபான் சர்வர். நீங்க வந்து உங்க பேர் தருவீங்க. சிடி கோபா. போன வாரத்துல வராதவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சரியா? நம்ம போன வாரத்திலே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3 எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சரியா பாத்துக்கோங்க. உங்களோட கம்ப்யூட்டர்ல ஜாம்ப் இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்கும். சரியா? நீங்க ஜாம்ப்ல போயிட்டு அபாக் சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் விண்டோஸ் ஆர் சிஎம்டி கொடுத்துட்டு cd/zam/ht டாக்ஸ். போன வாரம் வராதவங்க எம்டின்னு சொல்லி உங்க பேரை தர வேண்டியது இருக்கும். பேருக்கு ஸ்பேஸ் தரக்கூடாது. சரியா? சிடி கோபா வேணா மேக் டைரக்டரின்னு ஒண்ணு கொடுத்தாதான் உங்க ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்ப நாம இந்த புது ஸ்கிரிப்ட் டைப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரிப்டுக்கு நாம என்ன பேர் சொல்றோம் பாருங்க. இது ஃபோர்த் எக்ஸசைஸ்ல வந்து ஃபோர்த் பாருங்க. சரியா? இதுல வந்து கவனிங்க. நாம இது வரைக்கும் செஞ்ச 3 எக்ஸசைஸ்லயும் கவனிக்கும். ஒரு நிமிஷம். நாம இந்த 3 எக்ஸசைஸ்லயும் என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்குதா? ஹெட்டுக்குள்ளால ஸ்டைல் போட்டுருக்கோம். அது பேரு இன்டர்னல் ஸ்டைல். என்ன பேரு? இன்டர்னல் ஸ்டைல். அது இல்லாம H1 அந்த மாதிரி நம்ம டேக் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு ஸ்டைல் ஈக்குவல்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு பேரு இன்லைன் ஸ்டைல். அதுக்கு என்ன பேரு? இன்லைன் ஸ்டைல். இது எப்படி சொல்லலாம்னா நீங்க வந்து இப்ப நம்ம ரோடு ஓரத்துல வந்துனே இருக்கோம், பசிக்குது, அப்படியே கடகடன்னு ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு வச்சிருக்காங்கன்னா வாங்கி அங்கேயே சாப்பிட்டு வந்துருவோம் தானே கையெழுதிப்பவன். அது வந்து இன்லைன் ஸ்டைல். நம்மளுக்கு ரொம்ப பசியா இருக்குது, கடை பக்கத்திலே இருக்குது, கடகடன் வாங்க அப்படியே சாப்பிட. அதுல இட்லி சட்னி அது இது எல்லாமே அங்கேயே அதுலயே போட்டுருக்கோம். சரியா போச்சு. ஓகேவா? அது மாதிரி டேக் கூடயே நீங்க ஸ்டைல் டிஃபைன் பண்ணா அதுக்கு பேரு இன்லைன் ஸ்டைல். என்ன பேரு? இன்லைன் ஸ்டைல். சரி, இல்ல நமக்கு டைம் இருக்குது, நம்ம வந்து பேக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த ஹெட்டுக்குள்ளால ஸ்டைல் போடுற பாத்தீங்களா? அது வந்து இன்டர்னல் ஸ்டைல். அது என்ன பேரு? இன்டர்னல் ஸ்டைல். ஆனா இந்த அவசரமும் இல்ல எனக்கு. நான் உட்கார்ந்து நிதானமா சாப்பிடுறதுதான் 3 மணி நேரம் வேலையா போய் சாப்பிட போறேன். எல்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிடறதுக்கு செலவு பண்ணலான்ற அளவுக்கு நமக்கு டைம் இருக்குது. நம்ம அப்ப என்ன பண்ணுவோம்? கடகடன்னு போயிட்டு ஒரு பெரிய ஹோட்டல்ல உட்காந்து இதை கொண்டா அதை கொண்டா இதை எடுத்துக்கமா அதை எடுத்துக்கமான்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்ல. அதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல். நிதானமா தனியா அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சாப்பிடுற மாதிரி. இங்க என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னாக்கா இடத்துல தனியா ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலுக்குள்ளால இந்த ஸ்டைல் எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஸ்டைல் வந்து நம்ம 3 விதமா டிஃபைன் பண்ணலாம். ஒண்ணு வந்து இன்லைன் ஸ்டைல். இன்லைன் ஸ்டைல்னா உடன் பாத், அப்படியே கடகடன்னு சாப்பிட்டு ஓடிடுறது. இன்டர்னல் ஸ்டைல் பேக் பண்ணி வாங்கி வந்து ஓரளவுக்கு டைம் இருக்குன்னு சாப்பிடுறோம். அப்புறம் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் நல்லா போய் ஹோட்டல்ல உட்கார்ந்து நிதானமா சாப்பிட்டு ஜம்முன்னு வெளியில வர்றது. அது வந்து மூணாவதா இருக்கிற எக்ஸ்டர்னல் ஸ்டைல். இப்போ நாம இன்னைக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்றது அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? நாம 2 சிஎஸ்எஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். சிஎஸ்எஸ் அப்படின்னா என்னது? சிஎஸ்எஸ்னா காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். சிஎஸ்எஸ் ஃபுல் ஃபார்ம் வந்து காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சிஎஸ்எஸ் நான் இப்போ எது அனோடேஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கடா போயிடுதா? நான் இந்த இதுல ரைட் அந்த பெரிய பேனல்ல ஒரு மூலையில ஓடிடுது இல்ல, எனக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியல, ரிஃப்ளெக்ஷன் அடிக்கிறதுனால தெரியல. சிஎஸ்எஸ் ஃபுல் ஃபார்ம் வந்து சிஎஸ்எஸ். இது வந்து காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். காஸ்கேட்னா என்ன சொல்லுங்க?
காஸ்கேட் ஏதாவது ஐடியா இருக்குதா உங்களுக்கு? காஸ்கேட்னா என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மலை அருவி சொல்வாங்க தெரியுமா? அப்படியே கட 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 கடன்னு வந்து ஊத்துமே. குற்றாலத்துக்கு எல்லாம் போனா அப்படியே தப தபன்னு ஊத்துது இல்ல, அந்த மாதிரி ஒண்ணு அப்படியே வந்துனே இருந்தா அதுக்கு என்ன பேரு? காஸ்கேடுன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? காஸ்கேட். இங்க ஸ்டைல் வந்து அப்படியே வந்துனே இருக்குமா, ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு ஸ்டைல் வந்துனே இருக்குமா, அதனால அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ரிப்பீட் பண்ண முடியுமா? காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இன்னொரு தடவை காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இன்னொரு தடவை காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஏன்னா இந்த 2 மார்க் இருக்குது, அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேப்பா? அதனால சிஎஸ்எஸ் ஃபுல் ஃபார்ம் வந்து காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இப்போ நான் என்ன பண்றேன்? நோட் பேட். இது வரைக்கும் நம்ம HTML தானே போட்டுன்னு இருந்தோம். இப்ப CSS கிரியேட் பண்ண போறோம். CSS நான் என்ன பண்றேன்? ரெட் டாட் CSS. கவனிங்க, ரெட் ஸ்பேஸ் கிடையாது, டாட். நம்ம என்ன பண்றோம்ன்றத ஒரு நிமிஷம் கவனிச்சு செய்யுங்க, சரியா? நிறைய பேர் ஸ்பேஸ் விட்டீங்கன்னா ஃபைல் ஏடா கூடமா ஃபார்ம் ஆகும், நம்ம நினைக்கிற ஃபைல் வராது. ஓகேவா? இதுல ரெட் டாட் CSS. நோட் பேடுக்கும் ரெட்டுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்குதானா? ரெட்டுக்கும் CSS நடுவுல டாட் தான் இருக்கு, சரியா? ரெட் டாட் CSS. இப்போ ஒரு blank ஃபைல் கிரியேட் பண்ணவான்னு கேட்கும், எஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு நமக்கு என்னென்ன ஸ்டைல் வேணுமோ அதை இங்க டிஃபைன் பண்ணுவோம். முன்ன நாம ஹெட்டுக்குள்ளால டிஃபைன் பண்ணோம். இப்ப நாம என்ன பண்றோம்? அப்படியே ஒண்ணுமே சொல்லாம ஹெட்டுக்குள்ளால டிஃபைன் பண்றோம். பாடி போர்ஷனோட ஸ்டைல் என்ன வரணும் அப்படின்றது சொல்லுவோம். இது ஆரம்பம் முடிவு ரெண்டுத்துக்கும் நான் வந்து அந்த கர்லி பிரேஸ் ஓபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் டைப் பண்ணி, ஏன்னா நம்ம மறந்துட்டோம்னா எல்லாமே ஏடா கூடமா ஆகும், அதனால கவனி, சரியா? பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் ஹைஃபன் கலர் கோலன். கவனிங்க, இதுல பாருங்க ஹேஷ் 222277. இது என்ன? இது 222277. இதுல முதல் 2 22 இருக்கிறது எதை சொல்லுதுன்னா ரெட்டோட காம்பனன்ட். இந்த 22 வந்து ரெட்டுக்காக, இதுக்கு அடுத்த 22 வந்து கிரீன்காக, லாஸ்ட்ல இருக்க 22 ப்ளூக்காக. அப்ப இதுல ப்ளூ தான் அதிகமா இருக்குது, இந்த கலர்ல ப்ளூ டாமினேஷன் தான் அதிகமா இருக்கும், ரெட்டும் கிரீனும் கொஞ்சம் குறைவா இருக்கும். அடுத்தது font size 300%, color font size 300%, செமிகோலன் வைங்க. அப்புறம் கலர்னு வெறும சொன்னா என்ன அர்த்தம்? பேக்ரவுண்ட் கலர்னா பேக்ரவுண்ட்ல ஃபில் பண்றது, ஆனா கலர்னு சொன்னா டெக்ஸ்டோட கலர், ஃபாண்டோட கலர், சரியா? இதுல கலர் என்ன சொல்றாங்க பாருங்க, ஹேஷ் 0000. இதனுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா ரெட் தான் இதுல டாமினேஷன். ஏன்னா FF வந்து எந்த இடத்துல இருக்குது? நம்மளுக்கு கலர் கோட்ல வந்து 6 எழுத்து 3 கலர். என்ன கலர் சொல்லுங்க பார்க்கலாம்? RGB, ரெட் கிரீன் ப்ளூ. சொல்ல முடியுமா? ரெட் கிரீன் ப்ளூ. இன்னொரு தடவை ரெட் கிரீன் ப்ளூ. இந்த 6 எழுத்துல முதல் 2 FF னு வந்தா ஃபுல் கலர், ரெட் ஃபுல். ஆனா கிரீனும் ப்ளூவும் கிடையாது, சரியா? கிரீன் ப்ளூ வந்து 00 வந்துடுது. லாஸ்ட் ஸ்டைலுக்கு செமிகோலன் வைக்க வேண்டியது அவசியம் இல்ல. இப்ப நம்மளுக்கு 3 எலிமெண்ட் தான் இருக்குது, இதுல லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு செமிகோலன் வைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்ப நீங்க ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுக்கு லிங்க் கொடுக்கணும். ஆனா லாஸ்ட் இருக்கிற போட்டி யார் கூட லிங்க் பண்ணுவீங்க? யார் கூட லிங்க் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அதேதான், சரியா? இது எல்லாம் எதுக்குன்னா அடுத்தடுத்த ஸ்டைல செப்பரேட் பண்ணத செமிகோலான் வைக்கிறோம். இங்க இதுக்கு அடுத்து ஒண்ணும் இல்ல, அதனால நம்ம பிளாங்கா விட்டாலும் பரவாயில்ல, செமிகோலான் வச்சா தப்பு கிடையாது, வச்சாலும் தப்பு இல்ல, வைக்கலனாலும் பரவாயில்ல, சரியா? ஓகே, இதுக்கு அடுத்து என்டர் தட்டிடுவோம். அப்புறமா H1 ஓட ஸ்டைல் சொல்றாங்க, கலர் H1. இதுல கர்லி பிரேஸ் குள்ளால கலர் கோலான் ஹேஷ் FF0000. அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர், டெக்ஸ்ட் அலைன் கோலான் சென்டர். இதுக்கும் ரெண்டாவது ஸ்டைலோட முடிஞ்சிருதுனால ரெண்டாவதுல நான் ஒன்னும் செமிகோலான் வைக்கல. நம்ம இங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விடலாம், தப்பு கிடையாது, H1க்கும் இதுக்கும். ஏன்னா பாடியோட டேக் முடிஞ்ச அப்புறம் H1ஓடது தனியா ஸ்டைல் டிஃபைன் பண்றோம் தெரியறதுக்காக ஒரு லைன் நம்ம பிளாங்கா விடலாம். அது பத்திலாம் அது நம்ம கிட்ட கோச்சுக்காது, ஓகேவா? அதனால எரர் எதுவும் காட்டாது, நோ ப்ராப்ளம். இப்ப மர்க்வி என்ன சொல்லுங்க? எத்தனை பேர் டிவி பாக்குறீங்க?
பார்க்கும்போது ஸ்க்ரோல் மெசேஜ் கீழே மேல எல்லாம் ஸ்க்ரோல் மெசேஜ் போகுது இல்ல, இந்த ஸ்க்ரோல் மெசேஜ் கிரியேட் பண்றதுக்கான டேக் தான் மார்க்வி. ஸ்க்ரோல் மெசேஜ்க்கான டேக் மார்க்வி. ஸ்க்ரோல் மெசேஜ் வந்து லெஃப்ட் டு ரைட் வரலாம், ரைட் டு லெஃப்ட் வரலாம், டாப் டு பாட்டம் வரலாம், பாட்டம் டு டாப் வரலாம், எப்படி வேணா நீங்க டிஃபைன் பண்ணலாம். மார்க்வி டேக். மார்க்வில வந்து பேக்ரவுண்ட் கலர், கோலன், ஹேஷ் 0000 ஒரே ஒரு டெஃபினிஷன் தான் இதுல கொடுக்குறோம். பேக்ரவுண்டுக்கு மட்டும் கலர் டிஃபைன் பண்றோம், அதுக்கப்புறமா மீதி எதுவும் கிடையாது. சரியா? பேக்ரவுண்ட் கலர் சாரி 0000 ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த ஒரு ஃபைல் அவ்வளவுதான். இது நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்து இன்னும் 2 ஃபைல் இருக்கு. இன்னொரு எக்ஸசைஸ்க்கு ரெட்டுக்கு அடுத்து கிரீன். சரியா? இதுல நாம ஏன் இந்த ரெட் டாட் சிஎஸ்எஸ் சொல்றோம்னா, இங்க பாருங்க, இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து FF0000 கொடுக்கும். எல்லா டெக்ஸ்டும் ரெட் கலர்ல இருக்கிறதுனால இது நம்ம ரெட் ஸ்டைல் சொல்றோம். இதுக்கு அடுத்து வரதுல எல்லா டெக்ஸ்டும் வந்து கிரீன் கலர்ல இருக்க போகுது. அப்ப 00FF இந்த இடத்துல கலர் மாறும். அது மட்டும் தான் வித்தியாசப்படும். அதை கிரீன் தீம் சொல்லலாம், கிரீன் ஸ்டைல். எழுதியாச்சம்மா? சரி, இப்ப நாம இது க்ளோஸ் பண்ணிடலாம். இது நம்மளால ப்ரீவியூ பார்க்க முடியாது. இது எப்படி கேட்டீங்கன்னா, இது தனியா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நீங்க ஹெல்மெட் மட்டும் வாங்கி வச்சிருந்தா யூஸ் இருக்குதா? வண்டியோட ஹெல்மெட் இருந்தாதான் இது ஹெல்மெட் மாதிரி. ஆனா வண்டி வேணும் ஓடுறதுக்கு. வண்டி நம்ம எதிர்காலத்துல தான் ரெடி பண்ண போறோம். ஒரு ரெட் ஹெல்மெட் வாங்கிட்டீங்க, ஒரு கிரீன் ஹெல்மெட் வாங்க போறீங்க. சரியா? ஆனா வண்டியை கடைசியா தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இப்போ நோட்பேட் green.css green.css இதுக்கும் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு பெருசாக்கிடுங்க. முன்ன கொடுத்த அதே 3 டேக் தான், பாடி கர்லி பிரேஸ் ஓபன் கர்லி பிரேஸ் க்ளோஸ். இதுல அதே 3 பேக்ரவுண்ட் கலர், ஆனா வேல்யூ மட்டும் வேற வரும். பேக்ரவுண்ட் ஹைபன் கலர் கோலான் ஹேஷ் 222266. அதுக்கப்புறமா ஃபாண்ட் சைஸ் 300%. இதுலயும் வித்தியாசம் கிடையாது. ஆனா இதுக்கு அடுத்த டேக்ல மட்டும் வித்தியாசம் வரும், கவனிங்க. கலர் கோலான் முன்ன வந்து ஹேஷ் FF0000 இருந்தது. இப்போ ஹேஷ் 00FF00 இருக்கும். இதோட அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, கிரீன் கலர் டாமினேஷன்ல இருக்க போகுது. இந்த தீம் வந்து கிரீன் டாமினேஷனுக்கு வரப்போகுது. ஓகேப்பா? இதுக்கு அடுத்தது H1 கலர் கிடையாது. கலர் இருக்குதா? கிரீன் கலருக்காக H1 கலர் கோலான். இங்கேயும் பாருங்க ஹேஷ் 00FF00. இது வந்து கிரீன் கலருக்காக இப்படி போடுறோம். கிரீன் ரெட்டோட காம்பனன்ட் 0, கிரீனுக்கு ஃபுல், அப்புறமா ப்ளூ வந்து கிடையாது, 0. அதுக்கு அடுத்தது டெக்ஸ்ட் அலைன் கோலான் சென்டர். இந்த இடத்துல கோலானுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விடலாம், விடாமலும் போகலாம். அதை பத்தி கவலை கிடையாது. ஸ்பெல்லிங்லாம் சரியா டைப் பண்ணணும். அடுத்து மர்க்வி டேக்குக்கு அதே ப்ளூ பேக்ரவுண்ட் தான் தரும். அதனால பேக்ரவுண்ட் கலர் கோலான் ஹேஷ் 0000FF. இவ்வளவுதான். இப்ப முன்னைக்கும் இப்பைக்கும் ஒரு இந்த கலர்னு வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் நம்ம வித்தியாசம் பண்ணிருக்கோம். கலர்னு வர ஒரே ஒரு இடத்துல உன்னை FF0000 கொடுத்ததுக்கு பதிலா இப்போ 00FF00. ஓகேவாமா?
இந்த ரெண்டும் நமக்கு என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு ஸ்டைல் ஷீட், ரைட்டா? நீங்க இது இருக்குதான்றதை எங்க போய் செக் பண்ணிக்கலாம்? கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு dir கொடுத்தீங்கன்னா green.css red.css ரெண்டு ஃபைல் நமக்கு தெரியும். இதை க்ளோஸ் பண்ணலாமா? நாம இந்த ஒரு எக்ஸசைஸுக்கு 3 ஃபைல் கிரியேட் பண்றோம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ கவனிங்க, dir கொடுத்து பாருங்க, green.css red.css இந்த ரெண்டும் இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கோம், ரைட்டா? சரி, இதுக்கு அடுத்தது தான் நாம நிஜமா அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போறோம், சரியா? ஓகே, இப்போ நோட்பேட், இதுல கொஞ்சம் மேல தள்ளிட்டுமா? நோட்பேட், இதுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்? ஒன்னும் சொல்லியா? இது வந்து child.html style.html சொல்லுவோம். style.html என்டர் தட்டுமா? இப்பயும் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணவான்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்மோட வழக்கமான ஹெட் அதெல்லாம் HTML, அப்புறம் ஹெட், அப்புறமா இங்க நம்ம ஸ்டைல் போட போறது கிடையாது, டைட்டில் ஸ்லாஷ் டைட்டில் மட்டும் தான் போடுவோம். டைட்டில் வந்து டைட்டில் ஸ்டைல்டு டாக்குமெண்ட். இதுல நீங்க ரெட் ஸ்டைல்னு இருக்கிறத விட்டுடுங்க, ஸ்டைல்டு டாக்குமெண்ட் ஸ்லாஷ் டைட்டில். ஆனா இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நாம செய்ய போறோம். என்ன தெரியுமா? நம்ம வெளியில ரெண்டு ஃபைல் அடிச்சோம் இல்லையா? ரெட்னு ஒண்ணு, கிரீன்னு ஒண்ணு, ரெண்டு டைப் பண்ணோம்ல, அதை இங்க லிங்க் பண்ண போறோம். இந்த இடத்துல நம்ம அதை என்ன செய்ய போறோம்? அந்த ஃபைலை தூக்கிட்டு வந்து லிங்க் தர போறோம். எப்படி லிங்க் கிரியேட் பண்றது? அதுக்கு லிங்க் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. லிங்க் இங்க லெஸ் தேன் போட்டு, இது நான் தனியா ஒரு லைன் விட்டு போடுறேன், இது நீங்க கவனமா எழுதிக்கோங்க. லிங்க், ஓகேவா? லிங்க் முக்கியமா rel ஈக்வல்ஸ் ஸ்டைல் ஷீட், ஈக்வல்ஸ் ஸ்டைல் ஷீட். அதுக்கப்புறமா டைப் ஈக்வல்ஸ் டபுள் கோட்ஸ் குள்ளால டெக்ஸ்ட் ஸ்லாஷ் CSS. இது வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், CSS கண்டென்ட் அது உள்ள இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? டைப் சொல்றோம். அதுக்கப்புறமா hrefனு சொன்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ், href ஃபார் ஹைப்பர் ரெஃபரன்ஸ். ஏற்கனவே ஏன்னு ஒரு டேக் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் HTML MCQ நடக்கும்போது, ஞாபகம் வருது உங்களுக்கு? href equals nimi.gov.in. நினைப்பு இருக்குதா உங்களுக்கு அந்த ஆன்சர்? இல்ல, பரவாயில்ல, அறிவாளுங்க. போன வாரம் தான் நம்ம எக்ஸாம் எழுதினோம், அதுக்குள்ளயுமே பக்காவா மறக்கறீங்க. குட். எப்படி நாம எது நடந்தாலும் அதை மூளையிலேயே வச்சுக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும், புரியுதா? நம்மளோட பெரிய பிரச்சனையே இல்லாது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிருந்தாதான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்க சொல்றாங்க. அதனால மைண்ட மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எது நடந்தாலும் உடனே மறந்துடணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பெரிய லெவல்ல உங்க மைண்ட அப்படியே கிளியர் பண்ணிடுறீங்க எது நடத்தினாலும். சந்தோஷமா இருக்கு. இது வந்து hrefனு சொன்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸ், சரியா? ஹைப்பர் ரெஃபரன்ஸ் இது வந்து சரி. நாம என்ன பண்றோம்? red.css. இதுல இப்ப நாம இந்த ஒரு டேக்குக்குள்ள என்ன சொல்லி இருக்கோம்? இதோட அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, லிங்க் பண்ணு அப்படின்னு சொல்றோம். எது லிங்க் பண்ணணும்? ரெல். இது வந்து ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணு. அதோட டைப் என்னன்னு கேக்குறாங்க. டைப் ஈக்வல்ஸ் டெக்ஸ்ட் ஸ்லாஷ் CSS. இது வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், இது உள்ளால CSS கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறமா எந்த ஃபைல் சொல்றது? hrefனு சொல்றோம், ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு red.css. கிரீன் இருக்குதா? பரவாயில்ல, red.css போடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க போட வேண்டியது. அப்புறமா நம்ம கிரீன்னு மாத்திக்கலாம். இது ரெண்டுமே பிளக் அண்ட் பிளே மாதிரி, ஸ்டைல வந்து நாம மாத்திக்கிறதுக்காக இருக்குது. சரி, இதுக்கப்புறமா ஸ்லாஷ் ஹெட். ஹெட்டுக்கு வேலை முடிஞ்சிடுது. தலை, அடுத்து யார் வருவாங்க? தலைக்கு அடுத்து எஸ் அவர்தான். இப்ப நாம இந்த செகண்ட் போர்ஷன்ல H1 என்ன சொல்ல போறோம்?
ரிட்ஜ் டிவி சேனல். நீங்க ஏதாவது டிவி சேனலுக்கு பேர் மாத்தணும்னா மாத்துங்க. H1 நம்ம ஒரு டிவி சேனல் ரன் பண்ணா அதுல ஆட் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி காட்டுறதுக்காக நம்ம இது போடுறோம். சரியா? என்ன நம்ம டிவி சேனலோட பேரு? அது நீ போட்டுக்க. ஸ்ரீமதி, நீ உன்னோட எக்ஸசைஸ் பண்ணும்போது உன் பேரை போட்டுக்க. நாங்க வந்து இதுல சும்மா ரிட்ஜ் டிவின்னு போட்டுருக்கோம். கோபா டிவி சேனலா? சரி, கோபா டிவி சேனல். ஓகேவா? இது வந்து /H1. இதுக்கப்புறமா கவனி பிள்ளைங்களா, இப்போ வந்து ஒரு ஹெட்டிங் மட்டும் வந்துடும். இதுக்கப்புறமா மர்க்வின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. இதுதான் நமக்கு அந்த ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட கிரியேட் பண்ணி கொடுக்கும். /மர்க்வி /மர்க். இதுக்குள்ள நம்ம டைப் பண்றதெல்லாம் அங்க என்ன ஆகும்? பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, ஆம்பர்சாண்ட் NBSP செமிகோலான். இது என்ன இதனோட அர்த்தம்? ஒரே ஒரு ஸ்பேஸ் விடுன்னு சொல்றதுக்கு தான் நாம இத்தனை எழுத்து அடிக்கிறோம். எப்படின்னா HTML வந்து நீங்க நிறைய ஸ்பேஸ் விடணும்னா வாய்ப்பு கிடையாது. அது என்ன பண்ணி எல்லா ஸ்பேஸையும் மேட்ச் பண்ணிடும். அதனால எனக்கு ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா நான் ஸ்பெசிபிக்கா ஆம்பர்சாண்ட் NBSP செமிகோலான் வைக்கணும். அப்பதான் அது வந்து ஸ்பேஸ் விடும். ஓகேவா? NBSP. சரியா? இப்போ நான் இதை காப்பி பண்ணிட்டேன். அப்படியே ஒரு கொஞ்சம் NBSP கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஒரு 10 தடவை பண்ணிக்கோங்க. நான் வந்து எத்தனை பண்ணிடுறேன்னு கவுண்ட் பண்ணல. 2 4 6 8 10 தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் என்டர் தட்டிடுங்க. இது அடுத்து, அதாவது ஒரு நியூஸ் ஐட்டம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பிளாங்க் ஸ்பேஸ் வந்து அடுத்தது வந்தாதான் நமக்கு தெரியும் ஒண்ணு முடிஞ்சிட்டு அடுத்து வருது. அதுக்காக அப்புறமா என்ன சொல்றாங்க? நத்திங் நியூ அண்டர் த சன். ஒண்ணு பிரேக்கிங் நியூஸ்ல என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புதுசு இல்ல. நம்ம பிரேக்கிங் நியூஸ் இது. ஓகேவா? டிவில பிரேக்கிங் நியூஸ்னா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்வாங்க. நத்திங் நியூ அண்டர் த சன். கீப் யுவர் மைண்ட் கூல். கீப் யுவர் மைண்ட் கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர்சாண்ட் NBSP, இந்த 10 ஆம்பர்சாண்ட் NBSP நான் காப்பி பண்ணி வச்சேன். சரியா? ஸ்லாஷ் பாடி ஸ்லாஷ் HTML. இவ்வளவுதான் நம்ம HTML டாக்குமெண்ட். இதுல புதுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட டேக் எது சொல்லுங்க பார்க்கலாம்? லிங்க் rel equals style sheet type equals text slash css slash வந்து forward slash போடணும். பேக் ஸ்லாஷ் போடக்கூடாது. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் text slash css அப்புறம் href. இது நீங்க டைப் பண்ணும்போது HERF ன்னு டைப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஹெச்க்கு பக்கத்துல இ தான் எப்பவும் டைப் பண்ணுவோம். அதே ஞாபகத்துல HERF ன்னு டைப் பண்ணீங்கன்னா ரிசல்ட் வராது. href அப்படின்னு டைப் பண்ணணும். ஹைப்பர் ரெஃபரன்ஸ். இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக், ஆனா மிஸ்டேக் நடந்துரும். ஓகேவா? அதையெல்லாம் நாம கொஞ்சம் கவனிச்சு டைப் பண்ணணும். ஓகேவா? நம்ம டிவி சேனல் ஓபன் பண்ணி பார்ப்போமா? என்ன நியூஸ்னு? பிரேக்கிங் நியூஸ் நம்ம சேனல்ல போடும். ஆக்சுவலா உங்களுக்கு அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் அந்த ஸ்க்ரோல் நியூஸ்லாம் இந்த மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஆனா என்ன, அதுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல சாஃப்ட்வேர் இருக்கும். அது வந்து டேக் எல்லாம் கொடுத்து நீங்க நியூஸ் மட்டும் என்னன்னு அடிச்சீங்கன்னா அது மறுபடியும் டேக் எல்லாம் அதுவே கொடுக்கும். அதுக்காக இப்ப எல்லாம் கமெண்ட் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். அது ரெடியா தான் இருக்குது. ஸ்டைல் டாட் HTML அடுத்து நடத்தணும்ல. இங்க பாருங்க பிள்ளைங்களா, கோபா டிவி சேனல் நம்ம அங்க போட்டது. அதே மாதிரி பிரேக்கிங் நியூஸ் நேத்து போட்டாருங்கல்ல பிரேக்கிங் நியூஸ் சொல்லிட்டு, அது மாதிரி என்ன சொல்றோம் நாம? நம்ம வந்து பெரிய நியூஸ் எல்லாம் சொல்ல. நத்திங் நியூ அண்டர் த சன். ஒண்ணும் புதுசு கிடையாது. உங்க மூளைய
ஃபுல்லா வச்சிருங்க. அவ்வளவுதான் நம்ம நியூஸ். ஓகேவா? நம்ம உண்மையில நியூஸ் சொல்லல. ஆனா இந்த ப்ளூ கலர் கொடுத்தா ரெட் எடுபடல. கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா? கவனிங்க. நம்ம அந்த ரெட் டாட் சிஎஸ்எஸ் கொடுத்தோம்ல, கவனி பிள்ளைங்களா? இல்ல இல்ல, இது கிடையாது. ரெட் டாட் சிஎஸ்எஸ் இருக்குது இல்ல, இதுல மர்பி டேக்ல பேக்ரவுண்ட் கலர் இருக்குது பத்தியா? இது வந்து டபிள் எஃப் அப்படி கொடுப்போம். ஒயிட்ல ரெட்னா எடுக்கும். ஆனா இருங்க, ஃபுல் ஒயிட்டுக்கு பதிலா கொஞ்சம் நாம டபிள் எயிட் இப்படி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு ரெட் வரும், அழுக்கு ஒயிட் வரும் பேக்ரவுண்ட். என்னப்பா சேவ் பண்ணிட்டே இல்லையா? இது சேவ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இது இப்ப பாருங்க. ஆக்சுவலா முன்ன வந்து ப்ளூ கலர்ல ரெட் எடுபடல இல்ல, ப்ளூல ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் வந்து அவ்வளவு போல்டா வைப்ரண்டா தெரியல. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் கலர் நாங்க போட்டிருந்தா 0000 பதிலா 8888 மாத்தி. அது மட்டும் நீங்க கொஞ்சம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டுலயுமே மர்பி டேகுக்கு இங்க பாரு பிள்ளைங்களா, மர்பின்னு இருக்குது இல்லையா, இதுல வந்து பேக்ரவுண்ட் கலர் 0000 இருந்தது இல்ல, அது நீங்க கொஞ்சம் 8888 மாத்திக்கோங்க. இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் மாத்திருக்கேன். நீங்க பென்சிலால அடிச்சுட்டு மாத்திக்கோங்க, அங்கேயும் மாத்திருங்க. இப்போ நம்ம சேனல்ல நியூஸ் ஓடுது. ஓகேவா? இதுக்கு பேரு மர்பின்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? மர்பி டேக். மர்பி டேக். சரியா? ஓகே, டன். எனக்கு இப்போ கவனிங்க. இப்ப நான் என்ன பண்ணணும், ரெட் தீமை போட்டு நான் நியூஸ் ஓட்டிட்டேன். இப்ப கிரீன் தீம் போட்டு நியூஸ் ஓட்டணும். ஓகேவா? எப்படி பண்ணலாம்? இது நீங்க கண்ட்ரோல் பி கொடுங்க, ஒரு பிடிஎஃப் ஆக்குங்க, பிரிண்ட் எடுங்க. ஆனா இது மட்டும் பத்தாது எனக்கு. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்ன்றத சொல்றேன். நீங்க என்கிட்ட ரெட் கலர்ல இருக்கும்போது காட்டணும். திரும்ப நான் இப்ப செய்ய போறத செஞ்சுட்டு கிரீன் கலர்ல இருக்கும்போது காட்டணும். ஓகேவா? அதுக்கப்புறமா இன்னொன்னு, இது நீங்க பிடிஎஃப் ஆக்கிடுவீங்களா? ஆக்கிடுங்க. அதுக்கு அடுத்தபடியா வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து இப்ப கிடையாது, இரு, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி கிரீன் டாட் சிஎஸ்எஸ் இருக்குது பாரு, இதுலயும் இந்த கலர் மட்டும் 8888 மாத்திடுறேன். 8888. ஓகேவா? நீங்க இதை மாத்தலைன்னாலும் தப்பு கிடையாது, பாக்குறது கொஞ்சம் பிளசண்டா இருக்குதுன்றதுக்காக தான். இப்ப நான் என்ன செய்யணும்னா கவனிங்க, நம்மளோட ஸ்டைல் டாட் HTML இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடிட் பண்ணு. எப்படி? நோட் பேட் ஸ்டைல் டாட் HTML. நமக்கு டெக்ஸ்ட்லாம் ரெட் கலர்ல இருக்குது. இப்போ நான் இந்த ரெட் டாட் சிஎஸ்எஸ் தூக்க போறேன். இந்த இடத்துல கிரீன் டாட் சிஎஸ்எஸ். ஒரு செகண்ட், இது நீங்க மாத்திக்கோங்க. அதுல 8888 போட்டா நான் உங்களுக்கு திரும்ப அதை ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுல கிரீன் டாட் சிஎஸ்எஸ் மாத்துறேன். ரெட் டாட் சிஎஸ்எஸ் இருந்துல ஹெச்டிஎஃப்ல, அது வந்து கிரீன் டாட் சிஎஸ்எஸ் மாத்துறேன். சேவ் பண்ணிடுறேன். இது நீங்க மாத்திக்கோங்க. நான் உங்களுக்கு கிரீன்ல திரும்ப ஓபன் பண்ணேன். அதுல ஒரே ஒரு லைன் தான் மாத்திருக்கேன், அது கூட சும்மா. ஆமாமா, இதுல டெலீட் ஆயிடுச்சு. டபுள் கோட்ஸ் முன்ன போட்டது இப்ப வரல. ஓகேவா? கிரீன் டாட் சிஎஸ்எஸ் போட்டீங்களா? நான் இப்ப உங்களுக்கு கிரீன் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் ஓபன் பண்ணி காட்டுறேன். நாம ஏற்கனவே டைப் பண்ண அதே ஃபைல் தான். இந்த ஒரு இடத்துல மட்டும் பேக்ரவுண்ட் கலர் இருக்குது இல்லையா, இது மட்டும் நம்ம என்னவா மாத்தி இருக்குது, 8888 மாத்தி இருக்கு. பென்சிலால மாத்திக்கோங்க. 8888. இந்த ஒண்ணு மட்டும் தான் மாறி இருக்கு, வேற எதுவும் மாத்தல. இது சரியா? க்ளோஸ் பண்ணலாமா? ஏதுமா? நீ உனக்கு தேவைன்னா ஏதாவது எழுதிக்க, ஆனா அஃபென்சிவா எதுவும் எழுதக்கூடாது.
கண்டபடி எதுவும் எழுதக்கூடாது, ப்ரோவோக் பண்ற மாதிரி எழுதக்கூடாது, சும்மா ஏதாச்சும் ஃபன்னியா எழுதிக்கலாம், அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணிடுவோமா? அது ரியல் நியூஸாவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? நமக்கு அப்படிப்பட்ட விஷயமே தேவை கிடையாது. ஓகேவா? டன். இப்போ இங்க பாரு பசங்களா, இப்ப என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, இது நான் காப்பி பண்ணிக்கிறேன், இந்த டேபை க்ளோஸ் பண்ணிடுறேன், பிளஸ் சிம்பல் கொடுக்குறேன், திரும்ப வந்து இதே ஷீட்டை இப்படி போட்டுட்டு திரும்ப ரீஓபன் பண்றேன். முன்ன ரெட் கலர்ல தானே எல்லாம் வந்தது, இப்போ கிரீன் தீம் வந்துடுது. ஏன் சொல்ல கோபா டிவி சேனல் கிரீன் கலர்ல வந்துடுது. அதே மாதிரி பிரேக்கிங் நியூஸும் கிரீன் கலர்ல வருது. ஏன் சொல்ல நாம அந்த இடத்துல href equals அதுல என்ன பண்ணிருக்கோம், green dot css லிங்க் பண்ணிருக்கோம். ஓகேவா? ரெட் டாட் css பதிலா green dot css லிங்க் பண்ணதுனால நம்மளோட சேனல்ல எல்லாம் பச்சை கலர்ல ஓடும், முன்ன ரெட் கலர்ல ஓடும். சரியா? ஓகேவா? புரியுதா? செய்வீங்களா? ஓகே. நம்ம இப்போ அங்க போக முடியாது, தியரி MCQ முடிச்சிட்டு தான் போலாம். ஐயோ க்ளோஸ் பண்ணுறா. 310 வரைக்கும் நடத்தி இருக்கு.